ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமில் தம்பு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நெக்ஸ்ட்டு ஸ்டாலுக்கு நான் வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அண்ட் தென் அந்த ஸ்டால் எப்படி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த விலாகில் வந்து இருக்க போகுது. கண்டிப்பாக இது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் வந்து ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த விலாகும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸில் வந்து ஸ்டால்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டால் போடுறதுக்கு வந்து அந்த காலேஜில் இருந்து தான் நமக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா கான்வெகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் 2 நாளும் ஸ்டால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 1 டே மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க தான் காலேஜ் சைடில் இருந்து தான் நமக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் மட்டும் தான் நமக்கு கேப் இருந்துச்சு. நான் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சுட்டு, சரி இது வரைக்கும் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம், உங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸும் விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது காலேஜுங்கும் போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு, போடலாமா எப்படி போகும் என்னன்னு தெரியல. சரி ஓகே, நம்மளை தேடி வந்திருக்கு, ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் 1 டேக்கு மட்டும் பே பண்ணி ஸ்டால் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ உடனே 2 டேஸ் தான் கேப் இருக்கிறனால நான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பேக்கிங்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து என்னென்ன பண்ண போகிறோங்கிறது முதல்ல எழுதி வச்சுட்டு, தேவையான சாக்லேட்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் பட்டரு, மைதா, கோதுமைன்னு சொல்லிட்டு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து வாங்கியாச்சு. அண்ட் தென் பேக்கிங்க்கும் வந்து லாஸ்ட்டு ஸ்டால்லே வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாலுக்கு எல்லாமே தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு சிங்கிள் பீஸ் ப்ரௌனி பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மினி ஜார் கேக் இருக்கும் இல்லையா, நம்ம ட்ரீம் கேக் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஜாரு, அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 100 பீசஸ் கிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்னு சொல்லி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரஸ்லிச்சஸ் பாக்ஸுன்னு சொல்லிட்டு என்னென்ன தேவையோ, உட்டன் ஸ்பூனு, பேப்பர் பிளேட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டாக் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம எல்லாமே திங்ஸ் எல்லாமே வாங்கி, ஸோ இந்த வேலை எல்லாமே முடித்த உடனே அடுத்து வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா என்கிட்ட வந்து 28 லிட்டரில் ஒரு சின்ன ஓடிஜி மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டாலுக்குனால ஆர்டர்ஸ்க்குனால எல்லாமே நான் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஸ்டாலுக்குங்கும் போது கொஞ்சம் வந்து நமக்கு நிறைய கொஞ்சம் பல்காக பண்ணுறதுனால கொஞ்சம் நிறையா தேவைப்படும். ஸோ ஒரே ஒரு ஓடிஜிங்கிறனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்த பேட்ச் அடுத்தடுத்து வந்து நம்ம பேக் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால் இருக்கிற டைமுக்கு எந்த இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி வச்சுட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ குக்கீஸ் வந்து யூஸ்வலாக நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது காலேஜ் பசங்கங்கிறனால அந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகாது, வாங்க மாட்டாங்க. அதனால நான் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 2 குக்கீஸ் வர மாதிரி சாக்கோ சிப்பு, கோகோனட்டு, அதுக்கப்புறம் பீனட் பட்டர்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வந்து குக்கீஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ குக்கீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. ஸோ நம்ம குக்கீஸ் இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து தெரியும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கொரியர் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம குக்கீஸ் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். குக்கீஸ் முடித்து சைட்லேயே வந்து அப்படியே பேக் பண்ணிவிட்டேன், இல்லைனா நமத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சீல் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனிஸ் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ரௌனிஸில் வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ராகி, கோதுமை, அதுக்கப்புறம் வந்து நார்மல் மைதாவில் 3 வெரைட்டியில் வந்து போடலாம், ஒரு எக்லெஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ராகி ஃபஜ்ஜி ப்ரௌனி. ஸோ இது இப்போ ராகி வந்து பேட்சஸ் போயிட்டுருக்கு. அது சைட்லேயே பார்த்தீங்கன்னா 6 பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் பாக்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் பீசஸ் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். மீதி ரிமைனிங் எல்லாமே ஒரு கேக் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவைப்பட்டு அதெல்லாமே காலியானதுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டில் வச்சு கூட சிங்கிள் பீசஸாக டபுள் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பேக்கிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் சைட் பை சைடில். ஸ்டாலுக்கு குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து எனக்கு நிறைய ஆஸ்லேஷன் வந்து போய்கிட்டே இருந்து கடைசி நிமிஷம் வரைக்குமே வந்து எனக்கு நிறைய போய்கிட்டே இருந்துச்சு. அண்ட் காலேஜில் வந்து நான் கால் பண்ணி ஒரு 4 to 5 டைம்ஸ் கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணி எவ்வளோ பேர் இருப்பாங்க, எப்படி போகும், என்ன ஏதுன்னு எல்லாமே வந்து நிறைய கேட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நானே ஒரு குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ குக்கீஸ் முடித்து ப்ரௌனிஸ் போயிட்டுருக்கும் போதே டைம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 மணிக்கிட்ட நைட் ஆகிடுச்சு. நமக்கு ஒரு 2 டேஸ் தான் டைம், அதில் ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ 1 மணி ஆகிடுச்சு. இன்னுமே வந்து ப்ரௌனியே நம்ம வந்து செஞ்சு முடிக்கலை. ஏன்னா நாங்கள் ப்ரௌனி தான் வந்து கொஞ்சம் அதிகமாக மூவ் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் அதுதான் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறத விட ஒரு 2 மடங்கு அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா காலேஜ் பசங்க அப்படிங்கும் போது நம்ம ப்ரௌனிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து விரும்புவாங்க அப்படின்னு நாங்களே ஒரு
ஒரு இது பண்ணி எடுத்திருந்தோம். குக்கீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தோம். எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு 10 பீஸ் இருக்க மாதிரி தான், செட் இருக்க மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக ஓகேவா இருக்கிற குவான்டிட்டி வந்து குக்கீஸ் ரெடி பண்ணி அதை பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கையோட. அண்டு நெக்ஸ்ட் டே முன்னாடி நாள் நைட்டு வந்து தூங்கும் போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரௌனீஸ் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு முடிச்சுட்டு தான் நான் பேக் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரீம் கேக்குக்கும் அதுக்கப்புறம் நம்ம கேக் பாப்ஸுமே வந்து பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இவங்க காலேஜுங்கும் போது அவங்களுமே வந்து விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மெனு அப்படியே தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான 2 சாக்லேட் ஸ்பாஞ்சு சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனாஷும் வந்து ஒரு 2 பேட்ச் கிட்ட வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சைட்லேயே வந்துட்டு கேக்குக்கு தேவையான பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட ரெஸ்ட்டு கிடையாது. அடுத்தடுத்து அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ சாக்லேட் இது ஸ்பாஞ்ச் முடித்த உடனே வந்து கப் கேக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டாலுமே நம்ம கப் கேக் வந்து போடலை. ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கப் கேக்லேயுமே 2 வெரைட்டி மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கி அண்ட் க்ரீம் கப் கேக்கு. ஸோ என்கிட்ட நான் சொன்ன மாதிரி சின்ன ஓடிஜி அப்படிங்கிறனால 6 இது இருக்க கிராவிட்டி இருக்க ட்ரே மட்டும் தான் கப் கேக் மோல்டு இருந்துச்சு என்கிட்ட. ஸோ எப்போவுமே கப் கேக் நான் ஒரு இமேஜ் காட்டினேன் பார்த்தீங்களா வீடியோவில். ஸோ அந்த மாதிரி வச்சு தான் ட்ரேயில் வச்சு நான் ஒரு செட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 கப் கேக் கிட்ட பேக் பண்ணி வந்து எடுப்பேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அவுட்புட். அதுவுமே வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இருக்கிற சைடு கேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ச் பேக்கிங் போட்டுட்டேன் அப்படின்னா அது பேக் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்து இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கேக் வந்து ரெடி பண்ணி உள்ளே செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எனக்கு ஒர்க் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த நாளுமே நைட்டு வரைக்குமே என்ன சொல்கிறதுனா ப்ரௌனி மட்டுமே பேக் பண்ணி முடிச்சு கப் கேக் முடிச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ குக்கி அண்ட் க்ரீமும் வெறும் பிளெயின் சாக்லேட் கப் கேக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா கப் கேக்கில் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். அது போக ட்ரஸ்லிச்சஸ்க்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ரெடி பண்ணி பாக்ஸஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து மில்க்கு நம்ம ரெடி பண்ணி சோக் பண்ணி க்ரீம் போட்டு ரெடி பண்ணணும். எனக்கு சொல்லும் போதே ரொம்ப டயர்டாகுது. பட் அந்த இடத்துல ஒரு ஆளாக நான் தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அகரன் அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாமே அவர் நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ மில்க்குக்கு தேவையானது எல்லாமே வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஆறின உடனே நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். இது வந்து கேக் பாப்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரீம் கேக்குக்கு போட்டது போக ஒரு குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது போட்டது போக மீதி ரிமைனிங் இருந்தது எல்லாத்துலேயுமே வந்து நான் கேக் பாப்ஸ்க்கு வந்து கவுண்ட்லாம் பண்ணல. அப்படியே ரெடி பண்ணி ஃப்ரீசரில் செட் பண்ண வச்சுட்டேன். ஸோ அது ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெளியே இருந்ததுக்கப்புறமா நம்ம கேக் பாப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலான்ட்டு வச்சாச்சு. ஸோ அது ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு இருந்த டைம் கேப்லேயே பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்கும் ரசமலாய்க்கும் தேவையான பால் எல்லாமே ரெடி பண்ணி சோக் பண்ணி க்ரீம் போட்டு எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டேன். இதில் என்ன ட்விஸ்ட்னா நைட்டு திடீர்னு வந்து நான் ஒரு மணி இருக்கும் பால் வந்துட்டு பத்தாமல் போயிடுச்சு சோக் பண்ணும் போது. அப்போ வந்துட்டு நைட்டு 1 மணிக்கு நான் ஜெப்டோவில் பால் வந்து ஆர்டர் போட்டு அந்த டைமில் பால் வாங்கி காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து ரசமலாய் மில்கெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சோக் பண்ணி க்ரீம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப டென்ஷனாக ரொம்ப ஹெக்டிக்காக ஒரு என்ன சொல்கிறதுனா அது எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுன்னு இப்போ தெரியல. பட் அந்த டைமில் ரொம்ப வந்து ஒரு மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. அடுத்தடுத்து டென்ஷனாகவே போய்கிட்டு இருந்துச்சு. எப்படி பண்ண போகிறோம் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு பேக்கிங்கும் சைட் பை சைட் நான் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நமக்கு ஸ்டால் வந்து 9 o'clock 9 to 9 டைம் தான் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சு பேக் பண்ண முடியாது. காலையில் எழுந்திரிச்சு நம்ம அந்த ஐஸ் வந்து வாங்குவோம் இல்லையா ஐஸ் பாக்ஸுக்கு, அதை மட்டும் வாங்கிட்டு எடுத்து வச்சுட்டு மீதி ரிமைனிங் எல்லாமே நைட்டே பேக் பண்ணி வச்சாதான் நெக்ஸ்ட் டே நம்ம கிளம்ப முடியுங்கிறனால நைட்டே ஓரளவுக்கு தூங்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ தூங்காமல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டால் போடுறதுக்கு வந்து காலேஜுக்கு வந்து கிளம்பிட்டோம். கேப் தான் வந்து போட்டிருந்தோம். ஏன்னா திங்ஸ் நிறையா இருக்கிறனால இது நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஆட்டோவில் பைக்கில் அது வந்து எந்தளவுக்கு வைக்க முடியும்னு தெரியல. அதனால் ஒரு கேபே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் கேபில் எடுத்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸோ அவங்க 2 பேருமே வந்து அகரனும் அவரும் வந்து பைக்கில் வந்து பின்னாடியே வந்து வந்தாங்க. இந்த 2 நாள் வந்து தூங்காமல் பேக் டு பேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே வந்து சுற்றி ஃபைனலாக நினச்ச மாதிரி என்னெல்லாம் எப்படி பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணோமோ எல்லாமே நீட்டாக எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 9 o'clock சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம அங்கே காலேஜுக்கு உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு
10:30 அந்த மாதிரி வந்து 10:30க்கு மேலே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ போயிட்டு உள்ளே போய் ஸ்டாலுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அண்ட் இங்கே எப்படி வந்து ஸ்டால் வந்து போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஸ்டால் போடுறதுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் நமக்கு ட்ராவல் டைமே வந்து எடுக்கும். அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, க்ரீம் ஐட்டம்லாம் இருக்குது இல்லையா, இந்த ட்ரெஸ்லிச்சஸு ட்ரீம் கேக்கெலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் செட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் பீசஸ் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு ஐஸ் பாக்ஸ் தான் இருக்குது. நாங்கள் வந்து அந்த ஐஸ் பாக்ஸுக்கு அளவாகவும் அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும்தான் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மாற்றி மாற்றி ஐஸ் பாக்ஸ்லேயும் வெளியும் வச்சு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். மீதி ரிமைனிங் பாதி எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே எப்படி போகுது மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்து ஒரு ஹாஃப் டேக்கு அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே முன்னாடியே யோசித்து எது எப்படி பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 11 அந்த மாதிரி ஆயிடுச்சு. பயங்கர வெயிலாக தான் இருந்துச்சு. ஃபேனும் இல்லை, நாங்களும் வந்து எடுத்துகிட்டு போகல முன்னாடியே. ஸோ இதுவே திங்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. பட் வந்தோடனே அடுத்தடுத்து எல்லாமே வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் அப்போ தான் வந்து எல்லாருமே வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவினிங் தான் வந்து கல்ச்சுரல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறனால மார்னிங் இருந்து பசங்க எல்லாருமே வெளியே தான் இருப்பாங்க. ஸோ ஈவினிங் நைட்டு 9-10 வரைக்குமே வந்து கல்ச்சுரல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறனால அது வரைக்குமே ஸ்டால்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஈவினிங் போட்டு ஈவினிங் ஒரு 3 to 4 அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்து நமக்கு இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில். அதுலேருந்து நைட் 9 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த குவான்டிட்டியே கரெக்டாக இருக்கும் போது நம்ம ஒரு ஃபுல் டே ஒரு காலேஜில் போடுறோங்கும் போது நம்ம எடுத்துகிட்டு போகிற குவான்டிட்டி வந்து ஒரு டபுளாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும், சேல் ஆகும் அப்படின்னு நாங்கள் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் வந்து குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஸ்டால் வந்து போட்டிருந்தோம். எப்படி போச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஸ்டால் ஓப்பன் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா சேல் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்திருப்பேன். மற்றபடி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நான் அப்படியே உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்டால் ஓப்பன் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமே சேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து வர ஆரம்பித்தாங்க. என்ன இருக்குங்கிறது எல்லாமே பார்த்து ட்ரை பண்ணாங்க. ஸோ ட்ரை பண்ண எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. என்னால் அந்த டைமில் வந்து கிளிப் வந்து எடுக்க முடியல. பட் நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்க வாங்கி கொடுத்துறதும் சரி, அவங்கள வாங்க சொல்லி சஜஷனும் வந்து கொடுத்து எல்லாருமே ட்ரை பண்ணியிருந்தாங்க. நம்மளோட டாப் செல்லிங் பார்த்திங்கன்னா கேக் பாப்ஸு, ட்ரீம் கேக்கு, ட்ரெஸ்லிச்சஸு, ப்ரௌனி இது 4மே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சூப்பராக ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. குக்கீஸ் யாருமே ட்ரை பண்ணல. ஓப்பனாக சொல்லணும்னா குக்கீஸ் யாருமே இங்கே ட்ரை பண்ணவே கிடையாது. ஒருத்தங்க கூட அதை வாங்கலை. மற்றபடி மீதி எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஓவரால் ஸ்டால் வந்து செட்டப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான். ஸோ இங்கே எப்படி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வியூ காட்டுறேன். ஸோ அதை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ குக்கீஸ் நான் வந்த உடனே 3மே வந்து ஒரே ட்ரேயில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் கப் கேக் வந்து 2 வெரைட்டி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு தான் வந்து அந்த கனாஷ் போட்டது, டாப்பிங் இது எல்லாமே வந்து நான் இங்கே வந்து தான் ரெடி பண்ணேன். மற்றபடி இது எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ப்ரௌனிஸில் வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ் வந்து 3 வெரைட்டியும், எக்லெஸில் ஒன்று மட்டும் போட்டிருந்தோம். கேக் பாப்ஸு, ட்ரீம் கேக்கு, ட்ரெஸ்லிச்சஸ்ஸு. அது போக எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து ஹோம்மேட் அந்த பிளெயின் சாக்லேட்ஸும் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து ஒரு சைடில் வச்சுருந்தோம். வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்து செட் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி இருக்குது இந்த ஸ்டால் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். போயிட்டு ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்க்கு வந்து சேல் வந்து சூப்பராக இருந்தனால நாங்கள் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். ஸோ போட்ட எஃபர்ட்க்கு 2 நாள் நான் போட்ட எஃபர்ட்க்கு ஒரு நமக்கு அதுதானே நமக்கு வேணும். நம்மக்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு அதே இடத்துல சொல்கிறத கேட்குறது தான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸே. காசு ப்ராஃபிட்டு அதெல்லாம் தாண்டி நமக்கு என்ன தேவைன்னா நம்மளோட ஒரு பொருள் நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அது யாராவது சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல நமக்கு வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாலே நமக்கு அதுவே போதும். அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 hours வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பேர் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும் போது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு லஞ்ச் பிரேக் வரைக்குமே பார்த்தீங்க முன்னாடி வரைக்கும் நல்லா சேல் வந்து சூப்பராக வந்து போச்சு. ரெஸ்பான்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து அங்கே பண்ணியிருந்தாங்க. எல்லாம் அப்படியே
பாஸ் ஆகிப்போம். அச்சா அங்கிருந்த சவுண்ட் வருது. சரி ஆரம்பிப்போமா? சரி, என் பேர் ஆமிஷு. என் பெயர் நாட்டு வெடி. என் பேர் வந்து தமிழாக. ஸோ போயிட்டு லஞ்சுக்கு ஒரு 12 அந்த மாதிரி டைமுக்கு மேலே இந்த மாதிரி ஈவினிங் தான் கல்ச்சுரல்ஸுங்கிறதுனால அதுக்கடையில் இந்த மாதிரி வந்து சாங்ஸ் போட்டு விட்டுட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே இருந்து ஒரு சின்ன சின்ன இது ஈவெண்ட்ஸ் மாதிரி அவங்களே வந்து கண்டக்ட் பண்ணி காலேஜ் ஃபுல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேல்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் ஓகேவாக இருந்தனால கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இதெல்லாமே வந்து நாங்கள் காலேஜ் நானுமே இன்ஜினியரிங் தான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ எங்கள் காலேஜில் இந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்தது கிடையாது. அப்போது வந்து நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. இப்போ வந்து நாங்கள் ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வந்து யோசிச்சுருப்போம் இல்லையா. ஸோ அது ரியலாக நாங்கள் உட்காந்து இந்த டைமில் நாங்கள் உட்காந்து பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம படிக்கும்போது இல்லைனாலும் அட்லீஸ்ட் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களும் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர குஷியாக வந்து சேல்லாம் தாண்டி நாங்கள் இந்த மாதிரி பார்த்து ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்களும் உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது எல்லாத்தையுமே. ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேல் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. ஸோ எப்படி ஒரு ஹை பீக்கில் போகிற மாதிரி வந்து அந்த 2 hours இருந்துச்சோ அதுக்கு அப்படியே லஞ்சுக்கு அந்த 12 o'clock மேலே அந்த ஃபங்க்ஷன் குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் மாதிரி இப்போ பண்ணாங்க இல்லையா, அது எல்லாத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டாலோட சேல் வந்து சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. யாருமே வர கிடையாது. அந்த பசங்க எங்ககிட்ட வந்து நைட்டு 9 வரைக்குமே எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே ஸ்டாலுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஏன் ஸ்டாலுன்னு கிடையாது, அங்கே வந்து மீதி ரிமைனிங் போட்ட ஸ்டாலுக்குமே சரி யாருமே இல்லை, பசங்க யாருமே அதுக்கப்புறம் வரவே இல்லை. நாங்களும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு 2 ஸ்டாஃப் மட்டும்தான் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு இந்த கப் கேக் வந்து நம்மக்கிட்ட இருந்ததுலேயே வந்து ஒரு பாதி அளவுக்கு அவங்களே வந்து வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி வச்சுட்டு அவங்க அப்புறம் வாங்கிக்கிறேன் கல்ச்சுரல்ஸ் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மற்றபடி ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் எங்களுக்கு சேல் போச்சு. அதுக்கப்புறம் நைட்டு 10 வரைக்கும் நாங்கள் அங்கே தான் ஸ்டால் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு இது கூட எங்களுக்கு எதுவே வந்து மூவ் ஆகலை. பசங்க எல்லாமே கல்ச்சுரல்ஸ்க்கு வந்தாங்க தான், நிறைய க்ரௌடு இருந்துச்சு தான். பட் அதுக்கப்புறம் ஸ்டாலுக்கு யாருமே வர கிடையாது. அந்த 2 hours மட்டும்தான் எங்களுக்கு வந்து சேல் இருந்துச்சு. மற்றபடி நான் எடுத்துகிட்டு வந்த எல்லா ஐட்டமும் இப்போ 100%ல் ஒரு 20% நமக்கு சேல் ஆகிருக்கும். மீதி 80%க்கான ப்ராடக்ட் எல்லாமே நம்மக்கிட்ட அப்படியே கையில் வந்து வச்சுருக்கோம். இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா இனி வீட்டில் போய் நாங்கள் எடுத்துகிட்டே வரல. இந்த ட்ரெஸ்லிச்சஸ் இதெல்லாமே பாதி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அது அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துகிட்டு வந்ததே எங்களுக்கு சேல் ஆகவே இல்லை, அப்படியே வந்து இருக்குது. ஸோ அவ்வளோ டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. என்ன பண்ணுறதுனே ஒரு நிமிஷம் எனக்கு சுத்தமாக எதுவுமே புரியல. அப்படியே பிளாங்க் அவுட் ஆகி நான் அந்த இடத்துல வந்து அப்படியே பிரேக் ஆகி வந்து உட்காந்துட்டேன். ஸோ சேல் பெருசாக இல்லாதனால அவங்கக்கிட்ட காலேஜில் சொல்லிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டேவும் ஸ்டால் வந்து போட்டுக்கிறோன்ட்டு அமௌண்ட் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ணல. ஏன்னா இன்றைக்கே சேல் வந்து பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டேக்கு பிளான் பண்ணி திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி இங்கேயே வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் ஐட்டம் மட்டும் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரி சீஃப் கெஸ்ட் வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அது மட்டும் பார்க்க போனோம். உள்ள நமக்கெல்லாம் ரஜினி சார் பார்க்குறதுக்கு ஒரு ட்ரீம் தானே. எனக்கு சின்ன வயசுலேயே என் தாத்தாக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். நான் ரஜினி சார் படம் பார்த்து தான் வளர்ந்தேன். இப்படி போயிடு, இதுக்குள்ள நட. தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் ஒரு ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு சின்ன கேம் சேலஞ்ச் மேம் உங்களுக்கு. ஓகே. ஸோ நாங்கள் இப்போ லிஸ்ட் ஆஃப் ஹீரோஸ் படிப்போம். நீங்கள் he is a great teacher.
ஓகே மேம். ஸோ டே 1 வந்து ஸ்டால் பெருசாக போகாதனால டே 2 நாங்கள் மார்னிங் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ திங்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு போனனால அந்த ஃப்ரிட்ஜ் ஐட்டம் மட்டும் இருந்துச்சு இல்லையா, ட்ரீம் கேக்கோ ட்ரஸ்லிச்சஸ், அது மட்டும் நாங்கள் வீட்டில் திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஐஸ் பாக்ஸுக்கு திரும்ப ஐஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி அதை மட்டும் நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். மீதி ரிமைனிங் எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே எடுத்து இப்போ திரும்ப ஸ்டால் வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ முன்னாடி நாள் வந்து நான் 2 நாள் ரொம்ப எஃபர்ட் போட்டு தூங்காதனால என்னால் எதுவுமே யோசிக்க முடியல, சுத்தமாக பிரேக் ஆகிட்டேன் நான். அதனால நான் எதுவுமே யோசிக்காமல் நைட்டு போய் அப்படியே தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறமா தான் வந்து பொறுமையாக யோசிக்க ஆரம்பித்தேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து அங்கே போய் ஸ்டால் வந்து செட் பண்ணிடலாம், செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிக்கலான்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் 2 பேருமே அவரும் நானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம். என்ன பண்ணலாம், இங்கே சேல் ஆகலைன்னா அடுத்து என்ன பண்ணுறது. ஏன்னா நமக்கு தெரியும், ஹோம் பேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட ஒவ்வொரு பொருளோட விலை எவ்வளோங்கிறது தெரியும், நம்ம எவ்வளோ நீட்டாக எல்லாமே குவாலிட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுவுமே வந்து குவாலிட்டியில் என்றைக்குமே நம்ம வந்து ஸ்டாலுக்கு இவ்வளோ பல்காக பண்ணுறோம் அப்படிங்கிறனால என்றைக்குமே வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே ஒருத்தர் வந்து ஒரு 200 கிராம் ப்ரௌனி கேட்டாலும் சரி, நீங்கள் 200 பீஸ் ப்ரௌனி கேட்டாலும் சரி, எதுக்கு எப்படி பண்ணுமோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், எந்த பார்ஷியாலிட்டி இல்லாமல் தான் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாமே நமக்கு வந்து இப்போ ஃப்ரீயாக யாருக்குன்னா கொடுத்துட்டு நம்ம போயிடலாம் தான். பட் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு அட்லீஸ்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட் தேவையில்லை, நம்ம போட்ட பொருளுக்கான முதல் நம்மக்கிட்ட வந்தால் கூட நமக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ டே 2ல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு 500லேருந்து 600 ருப்பீஸுக்கு தான் சேலே ஆயிருக்கும். மற்றபடி மீதி எல்லா பொருளுமே அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 12 மணி வரைக்குமே, மதியம் 12 மணி வரைக்குமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் யூஸ்வலாக அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து ஈவெண்ட்ஸ்க்கு ஸ்டால் வந்து போட்டுட்ருக்கோம் இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணி இன்றைக்கி ஏதாவது ஸ்டால் அவைலபிள் இருக்கான்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டை போட்டு ஸ்டால் வந்து புக் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி, ஆஃப்டர்நூன் நாங்கள் கான்வெகேஷன் ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு எந்த சேலுமே நடக்கலை. அதனால எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நாங்கள் ஒரு ஆட்டோவில் பிடிச்சி எல்லா பேக்கிங்கும் முடித்து எடுத்துகிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். மேடவாக்கமில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு பேமெண்ட்டை போட்டு இப்போ எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியிலே நான் யோசிச்சுட்டே போய்கிட்டு இருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து சும்மா போய் வச்சோம் அப்படின்னா நமக்கு எந்தளவுக்கு சேல் ஆகும்னு தெரியல. ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஆஃபர் மாதிரி போட்டு நம்ம கொடுக்கலாம், எதுக்கு எந்த மாதிரி சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழி ஃபுல்லாக வந்து அதே கால்குலேஷனில் தான் நான் வந்து போய்கிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸ், சின்ன சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அக்சசரிஸ் ட்ரெஸ்ஸுனால் பிரச்சனை இல்லை, சேல் ஆகலைன்னா நம்ம எடுத்து வச்சு அப்புறமா கூட பண்ணிக்கலாம். பட் ஃபுட் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டைம் எக்ஸ்பீரி டேட் தான், ஒரு 2 to 3 டேஸ்னால் அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணி ஒன்றா சேல் பண்ணணும், இல்லை ஃப்ரீயாக யாருக்காவது கொடுத்துடணும், இல்லை நம்ம கன்சியூம் பண்ணணும். இதுதான் இருக்கிற ஆப்ஷனே. ஸோ வந்து டென்ஷன் ஆகாமல், என்ன மாதிரி எதுவுமே அப்செட் ஆகாமல் பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன், ஏதாவது ஒரு வழி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து அதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அப்படி யோசிச்சு தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஆஃபர் போட்டு பார்க்கலாம், எந்த ஒர்க் அவுட் ஆகுதோ பாதி ஐட்டம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பாதி ஐட்டம் மூவ் ஆனால் கூட நமக்கு போதும். நெக்ஸ்ட் டே நம்ம வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அதை மீதி இருக்க ரிமைனிங் ஐட்டம் மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிட்டு தான் ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டாலுக்கு வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஸ்டால் வந்து 2-3 இடத்துல, இப்போ 4-5 இடத்துல நம்ம போட்டாச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ ஈஸியாக ஆகிடுச்சு. டக்குன்னு போனோம் அப்படின்னா நாங்கள் லேட்டாக தான் அங்கேயே வந்து போனது. அதனால் போய் ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாலுக்கு எப்படி செட்டப் பண்ணணுமோ பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே எடுத்து செட் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு இப்போ பண்ணுறதுக்கு. முன்னாடி வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும், போனோம் அப்படின்னா ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, போனோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அகரனுமே வந்து சைடில் அப்படியே நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ ஃபுல்லாக வந்தோடனே ஸ்டால் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து நான் என்ன ஆஃபர் போட்டிருந்தேன்னா, ப்ரௌனிக்கு பெருசாக எந்த ஆஃபரும் கொடுக்கல. எனக்கு வந்து இந்த க்ரீம் ஐட்டம் வந்து, அதாவது இந்த ட்ரஸ்லிச்சஸும் ட்ரீம் கேக்கும் தான் வந்து மெயினாக இருந்துச்சு. ஸோ அதில் அப்படியே நிறைய பேட்சஸ் இருந்தனால அதை வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும்னு யோசித்தேன். ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த 2க்குமே நான் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். இப்போது ஒரு பீஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ ட்ரஸ்லிச்சஸ் ஒரு பீஸ் வந்து 50 அப்படின்னா 2 எடுத்தீங்க அப்படின்னா
100 வருமா? ஸோ நான் எப்படி கொடுத்துருந்தேன்னா, இப்போ ஒரு பீஸ் வந்து 50 அப்படின்னா சிங்கிளாக வாங்கினா 50, நீங்கள் டபுளாக எடுத்திங்கன்னா 80. ஸோ சேம் ட்ரீம் கேக்குக்குமே அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு வச்சு நான் அந்த மாதிரி ஆஃபர் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அது ஃபஸ்ட்டு பேட்ச் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதை பிடிச்சி போய் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க நிறைய பேர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ ப்ரௌனிஸ் வந்து இதுக்கு ஆஃபர் போட்டிருந்தனால ப்ரௌனிஸ் பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா 1-2 பீஸ் அந்த மாதிரி தான் வந்து மூவ் ஆச்சு. ஓகே. ஆனால் இந்த ட்ரெஸ்லிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்லிச்சஸும் ட்ரீம் கேக்குக்கும் இந்த ஆஃபருக்கு வந்து ஒரு பாதி அளவுக்கு நமக்கு இங்கே வந்து நல்லாவே வந்து மூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இது எவ்வளோ ஒன்று நீங்கள் 20 ஓ இல்லை நம்ம 2 பேருக்கு வந்து நாங்கள் 2 எனக்கு எங்களுக்கு வேணும் 2 பேருக்கு அந்த இது எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும். நாங்கள் 2 பேருக்கும் எனக்கு பசிக்குது. அது ஓப்பன் பண்ணிக்கோங்க, பைட் பண்ணிக்கோங்க, அப்படியே கடிச்சுக்கோங்க, ஸ்பூனில் வராது. அப்போ ஸ்பூனுக்கு ஏதோ வச்சுக்கலாம். அவ்வளோதான். நல்லா இருக்கா? இங்கே யாரோ கால் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா? ஒரு 8 o'clock மேலே எனக்கு அங்கே அப்பார்ட்மெண்ட்லேயுமே கொஞ்சம் ஹோப் வந்து போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே. இங்கே வந்து குக்கீஸ் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க நம்மக்கிட்ட. இங்கே வந்து ரிட்டன் யாரும் நம்ம காண்டாக்ட் வாங்கலை தான். நானும் வந்து இருந்த டென்ஷனில் வந்து அவங்கக்கிட்ட நம்ம காண்டாக்ட் ஷேர் பண்ணுறதுக்கும் வந்து மறந்துட்டேன். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு இடத்துக்கு ஸ்டால் போடுறீங்க அப்படிங்கும் போது எந்த ஒரு டென்ஷன்லேயும் அதை மட்டும் மறக்காதீங்க. யாராவது கஸ்டமர் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்கங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட காண்டாக்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். பேம்ப்ளெட்டு உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க, இல்லை அவங்களோட டீட்டெயில்ஸாவது அட்லீஸ்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து எந்த ஒரு இதுலேயுமே வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா அதுதான் நமக்கு வந்து பின்னாடி யூஸ் ஆகும், அதுதான் நமக்கு தேவை. கஸ்டமர் திரும்ப நம்மக்கிட்ட வரணும். இன்றைக்கி 1 டேவோட அந்த ஸ்டால் முடிஞ்சிச்சுன்னா அதனால நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. ஸோ இது மூலிமா நமக்கு ஒரு 2 கஸ்டமராவது திரும்பி நமக்கு ரெகுலராக ஆனாங்க அப்படின்னா தான் அதுதான் நமக்கான ஒரு சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது இல்லாமல் ரிமைனிங் என்னென்ன ஸ்டால்ஸ்னால் சாட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் அப்ளையன்ஸ், அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அந்த பொருள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேரளாவோட அந்த நேந்திர சிப்ஸு, ட்ரெஸ்ஸஸ், குட்டி குட்டி அந்த அசசரிஸ்லாம் இருக்கும்ல, இயரிங்ஸு, கிளிப்ஸு, அந்த மாதிரி ஸ்டால்ஸு. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கு, குட்டி குட்டி டாய்ஸு, கீ செயின்ஸு, அப்புறம் இதே டாய்ஸு, கிட்ஸுக்கான டாய்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது வந்து ரொம்ப கிட்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணுறக்கூடிய விஷயம் அதுதான். அப்புறம் இது மாதிரி ப்ரொமோஷ்னல் ஸ்டால்ஸுமே அங்கே வந்து போட்டிருந்தாங்க. கொஞ்சம் என்டர்டெயின்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கேம் ஈவெண்ட்ஸும் அங்கே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே சேல் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபர் போட்டிருந்தனால நம்ம ட்ரெஸ்லிச்சஸும் ட்ரீம் கேக்குக்கும் நல்லாவே அது வந்து நிறைய பீசஸ் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஒரு 10 பீசஸ் தான் ரிமைனிங் இருந்துச்சு. மற்றபடி மீதி எல்லா பீசஸுமே நமக்கு வந்து குயிக்காக போயிடுச்சு. மற்றபடி ப்ரௌனி, குக்கி இது எல்லாமே வந்து நமக்கு அப்படியே தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டால் முடிச்சுட்டு நாங்கள் டின்னருக்கு இங்கே ஃபாஸ்ட்டாக பீஸான்னு சொல்லி ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க, ஃபுட் ஸ்டால். ஸோ இங்கே பீஸா வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம போகிற வழியிலே வந்து யோசிச்சு டிசைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நியர்பை நமக்கு தெரிஞ்சவங்க ரெகுலராக நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஆஃபர் மாதிரி இண்டிவிஜுவலாக நான் சென்ட் பண்ணி, ஸோ அவங்க எல்லாருக்கும் இருந்த ப்ரௌனிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட சேல் பண்ணிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா குக்கீஸுமே அதே மாதிரி வந்து சேல் பண்ணி, ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஓரளவுக்கு வந்து முடிச்சுட்டேன். மீதி ரிமைனிங் இருந்த இந்த ட்ரெஸ்லிச்சஸ், ட்ரீம் கேக் எல்லாமே செக்யூரிட்டி அண்ட் இந்த ஸ்டால் போடுற இடத்துல வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நான் அப்படியே வந்து கொடுத்துட்டு எல்லாத்தையுமே வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் என்னோட இந்த ஸ்டாலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போச்சு. பிஸ்னஸ் அப்படின்னாலே அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே பண்ணது என்ன மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு போன குவான்டிட்டி தான். ஸோ ஒரு மினிமல் குவான்டிட்டி நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா இவ்வளோ அலைச்சல், இவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு வந்து இருந்திருக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்டால் வந்து ஃபர்தராக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினிமல் அமௌண்ட் குவான்டிட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.